வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான செய்திகள். முதல் செய்தி, மேகதூது அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது. திமுக அரசு இதில் தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கார். இப்போ இதே நிலைமை நீடித்தால் வருங்காலத்தில் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் அப்படின்னு எடப்பாடி அறிக்கை விட்டிருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அன்புமணியை அந்த இதை விட்டு திமுக அரசு சரியாக இந்த பிரச்சனையை கையாளவில்லை அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்கார். அதனால் தமிழ்நாட்டில் பலருக்கும் பயம் வந்துடுச்சு. மேகதூது அணை கட்ட போகிறாங்களா? மேகதூது அணைன்னா என்னென்னா, காவேரியில் குறுக்கு அணை. அவங்க என்ன சொல்கிறாங்க, காவேரியிலேருந்து தண்ணி எல்லாம் வெளியில் போகுது தமிழ்நாட்டுக்கெல்லாம், பெங்களூருக்கு எங்களுக்கு குடிநீர் பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் குறுக்க அணை கட்டி அந்த காவேரியில் வர்ற தண்ணீரெல்லாம் தேக்கி வச்சு பெங்களூர் குடிநீர் தேவைக்கு உபயோகப்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அணையும் தன்னுடைய இயற்கை ஓட்டத்தை யாரும் தடுக்கக்கூடாது. அது இறைவனோடது. அணை ஒரு நதிங்கிறது இறைவன் இயற்கையாக கொடுத்த ஒரு வரம். அந்த போக்கை அந்த ஓட்டத்தை மனிதர்கள் யாரும் தடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நதிகள் பிரச்சனையில், தண்ணீர் பிரச்சனையில் தான் அந்த காலத்தில் பெரிய ராஜாக்கள்லாம் போர் தொடுத்து அணை கட்டுறதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதனால் நதிகளின் போக்கை யாரும் தடை செய்யக்கூடாது. கர்நாடகமாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொது கருத்து அதுதான். இயற்கை நீரோட்டத்தை அப்படியே தான் விடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இதில் கர்நாடகம் சுயநலமாக பெங்களூருக்கு எங்களுக்கு குடிதண்ணி வேணும் அப்படின்னு இந்த மேகதூது அணையை இடையில குறுக்க கட்ட போடுறேன் அப்படின்னு ஒரு இதை ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. 2018க்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருக்குது. 2018 கர்நாடக அரசு மத்திய நதிநீர் ஆணையம் அப்படிங்கிற அமைப்பில், அது ஒரு கோர்ட்டு மாதிரி, மத்திய நதிநீர் ஆணையம், அங்கே போய் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. எதுக்குன்னா, நாங்கள் மேகதூதில் குறுக்கே அணை கட்ட போகிறோம், மேகதூது அணை, அதுக்கு வரைவு படம் நாங்கள் ரெடி பண்ணணும், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் அப்படின்னாங்க. திட்ட வரைவு, அது எப்படி கட்டணுங்கிறத திட்டத்துக்கு வரைவு கட்ட போகிறோம்னு 2018 கேட்டு மத்திய நதிநீர் தீர்ப்பாணையம் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சரி தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 2018 அவங்க கொடுத்த அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போட்டாங்க. அதுதான் இப்போ தீர்ப்பு வந்தது. அந்த அப்பீலில் மேகதூது அணையை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு எடப்பாடி சொல்கிறபடி அந்த மாதிரி கொடுக்கலை. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, மேகதூது அணைக்கு திட்ட அறிக்கை தானப்பா தயார் பண்ணியிருக்காங்க கர்நாடகம், அதுக்கு தானே அனுமதி கொடுத்துருக்காங்க மத்திய நதிநீர் ஆணையம். மத்திய நதிநீர் ஆணையம் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலையே, வரைவு திட்டம் இது பண்ணுறதுக்கு தயாரிப்பதற்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. வரைவு திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கலையே. அந்த வரைவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா உடனே நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வாங்க, இப்போவே இதை கேட்குறது அவசியம் இல்லாததுன்னு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுகவில் இதை எடுத்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியலை. அதாவது நம்ம நடுநிலைமையாக தான் சொல்லணும். திமுகனா எந்த நிலைமையும் தாக்கணும்னு இல்லை. இது சட்ட பிரச்சனை. இதில் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது இப்போவே ஏன் வரீங்க, அந்த திட்ட அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நதிநீர் ஆணையம் நாங்கள் எல்லா மாநிலங்களையும் கலந்து பேசி நிபுணர்களெல்லாம் கலந்துட்டு தான் இதில் முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ கட்டுவதற்கான திட்ட அறிக்கைக்கு இன்னும் அனுமதி கிடைக்கல. அரசியல்வாதிகள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நதிநீருக்கு அணை கட்ட அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அது தப்பான விஷயம். அதனால் இதில் இப்போ தான் அவங்க திட்ட அறிக்கை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது, அவங்க அனுமதியும் கொடுக்கலை, திட்ட அறிக்கை தயாரிக்கத்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த திட்ட அறிக்கைக்கு நீதிமன்றம் மத்திய நதிநீர் ஆணையம் அனுமதி கொடுக்கல, க்ளீனாக சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அப்படி அனுமதி கொடுத்தாலும் நீங்கள் வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, இதுக்காக நீங்கள் 177 டிஎம்சி தமிழ்நாடுக்கு கொடுக்கணும்ல ஒவ்வொரு வருஷமும் நதிநீர், காவிரி, அதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதை கொடுக்கலன்னா உங்கள் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொண்டு வருவோன்னு உச்ச நீதிமன்றம் கர்நாடக
கர்நாடக அரசுக்கு சொல்லிட்டாங்க. ஆக இதில் வந்து நமக்கு இது வந்து எந்தவித இழப்பும் கிடையாது. இனிமேல் நடக்கப் போவது என்ன? ஆனால் ஏற்கனவே 2018 இவங்க உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு நாங்கள் மேகதூது அணையை எங்கள் எல்லைக்குள்ளே தான் கட்ட போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த கட்டுப்பாட்டையும் உச்ச நீதிமன்றம் விதிக்கவில்லை. அது ஒன்று தான் நமக்கு எதிரான விஷயம். அதனால் 177 டிஎம்சி வருஷம் கொடுக்கிறதே கர்நாடகம் நமக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றம் இதில் உறுதி செய்திருக்கிறது. ஒன்று, திட்ட அறிக்கை தானேப்பா தயார் பண்ணியிருக்காங்க. திட்ட அறிக்கை தயார் பண்ண தானேப்பா அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கைக்கு அனுமதி கொடுக்கல. அந்த அறிக்கைக்கு அனுமதி கொடுத்தால் நீங்கள் எங்கிட்ட வாங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருப்பது அந்த அணையை கட்டுவதற்கு இன்னும் அனுமதி கொடுக்கவில்லைங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் மேகதூது அணையை குறுக்கு அணை கட்டுவது இன்று நேற்று பிரச்சனை அல்ல. அது இதே மாதிரி இந்த வேகத்தை 1972, 73 காவேரிக்கு கபினி அணை அந்த குறுக்கணையெல்லாம் கட்டும்போது அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அதை வந்துக்கிட்ட அனுமதி கொடுத்துட்டாருன்னா வழக்கு எதுவும் போடலை. இதே வேகத்தை அப்போ காட்டியிருந்த அந்த குறுக்கணைகளை கூட நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கலாம். காவேரி என்பது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது அப்படிங்கிறது மேகதூது அணையில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அரசியல்வாதி ஆளுங்கட்சியும் புரியலை, எதிர்கட்சியும் புரியலை இந்த சுப்ரீம் கோர்ட்டு இதை பற்றி. இது ஒன்றும் நமக்கு எதிரான தீர்ப்பு அல்ல. இருந்தாலும் ஆபத்து எந்நேரமும் காத்திருக்கிறது. வருங்காலத்தில் இதை சரியான முறையில் அரசியல்வாதிகள் கையாள வேண்டும் என்பது தான் நாம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்தது, சார் திட்டத்தை எதிர்த்து விஜய் கட்சி போராட்டம். இந்த பிரச்சனையில் விஜயை நாங்கள் ஆதரிக்கவில்லை. நீங்கள் தப்பான ட்ராக்கில் போகிறீங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுங்கிறது உங்களுக்கு இந்த விஷயத்தில் புரியலை. இந்த ஆயுதத்தை வச்சு தான் கள்ள ஓட்டு போட்டு திமுக இவ்வளவு நாளாக ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க அந்த கள்ள ஓட்டை திருப்பி போட முடியாத, செத்தவன் ஓட்டை போட முடியாதுங்கிற கவலையில் தான், பயத்தில் தான் எதுக்குறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அவங்கள இந்த சார் திட்டத்தை நிறைவேற்றாமல் விட்டிங்கன்னா திமுக திருட்டு ஓட்டு போட்டே ஜெயிச்சிருவாங்க. இதை விஜயோ அவங்க தலைவர்களோ புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் சொல்கிறோம் விஜய்க்கு, தயவு செய்து நல்லா யோசித்து நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. சார் திட்டம் நாட்டின் அவசியம். டெய்லி நான் பேசுகிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ எதுக்காக இன்றைக்கி இதை பேசுகிறோம் அப்படின்னா, விஜய் கட்சி 16ஆம் தேதி சார் திட்டத்தை எதிர்த்து சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன், சாரை நீங்கள் எதிர்க்கிறது தவறான முடிவு. அது டிஎம்கேயை மேலே தூக்கி விடக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறத விஜய்க்கு நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் என்னார் கொளத்தூர், அதில் இவங்க கண்டுபிடிச்சதே 4500 கள்ள ஓட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. செத்தவன் ஓட்டு, இடம் மாறின ஓட்டு மொத்தம் 4500 டபுள் என்ட்ரி. ஒரே ஆள் 2-3 ஓட்டு வச்சுருக்கிறதெல்லாம் கொளத்தூரில் மட்டும் அவங்க இப்போதைக்கு கண்டுபிடிச்சது 4379 to 4500ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ சேப்பாக்கில் பார்த்திங்கன்னா 19,000 to 20,000 செத்தவங்க ஓட்டு, ஆள் மாறாட்டம், வெளியூர் போனவங்க, இடம் மாறினவங்க ஓட்டு 19,000 ஓட்டு. அதே மாதிரி 1000 விளக்கு தொகுதியிலையும் ஆயிரக்கணக்கான ஓட்டு செத்தவங்க ஓட்டு, இடம் மாறின ஓட்டு. இதுதான். நீங்கள் நல்லா யோசிங்க. விஜய்க்கே இதை நான் ஒரு இதாக கொடுக்க விரும்புகிறேன். இந்த கள்ள ஓட்டு, செத்தவங்க ஓட்டு, இடம் மாறினவங்க ஓட்டு எங்கெங்கே அதிகம் இருக்கோ அதெல்லாம் கணக்கு பார்த்து தான் திமுக தலைவர்கள் அந்தந்த தொகுதியில் நின்னாங்க. எதுக்கு சேப்பாக்கில் போய் கருணாநிதி ஆரம்பத்திலேருந்து நின்றுக்கிட்டு இருந்தார், அவர் அன்பழகன் மாறி மாறி சேப்பாக்கில் ஏன் நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ இருந்தே கள்ள ஓட்டு அங்கே தான் அதிகம். அந்த தொகுதி மிக சிறிய தொகுதி. அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட கள்ள ஓட்டு அவ்வளவு அதிகம். அதனால தான் அந்த கள்ள ஓட்டு இதை போடலாம், செத்தவன் ஓட்டை போடலாம், இடம் மாறினவனை போடலாங்கிறதுக்காகத்தான் முக்கியமான இந்த திமுக தலைவர்களான கருணாநிதி அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் அந்த தொகுதியில் நின்றதுக்கு காரணமே இந்த திருட்டு ஓட்டு போடலான்னு தான். அதே மாதிரி 1000 லைட்டுன்னு சொல்லக்கூடிய 1000 விளக்கு தொகுதியிலையும் நிறைய செத்தவங்க ஓட்டு, இடமாறினவங்க ஓட்டு ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதனால தான் ஸ்டாலின் ஆரம்ப கட்டத்தில் 1000 விளக்கு தொகுதியிலேயே நின்றதுக்கு காரணமே இந்த கணக்கு தான்.
தேர்தல் கணக்கு, கள்ள ஓட்டு கணக்கு, இதை உங்களுக்கு விஜய் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் எல்லாருமே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சாரை எதிர்க்கிறாங்களே, இவர் இன்றைக்கி சாரை எதிர்க்கிறாங்க திமுக. ஆனால் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 2016 இதே திமுக 2016 கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தேர்தல் கமிஷனுக்கு தமிழ்நாட்டில் இறந்தவர்கள் ஓட்டு, இடமாறினவங்க ஓட்டு மொத்தம் 85 லட்சம் ஓட்டு இருக்குது. இந்த 85 லட்சத்தையும் ஓட்டையும் நீக்கணும்னு சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு திமுக சார்பிலே மனு கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. அப்போ ஜெயலலிதா இருக்கும்போது 2016 ஏன் 85 லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக ஏன் மனு கொடுத்ததுன்னா, அன்றைய காலகட்டத்தில் 2016 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தார். இந்த கள்ள ஓட்டுக்களை எல்லாம் அவர் போட்டுருவாரோ, ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் திமுகவுக்கு பதிலடி கொடுத்தது கத்திக்கு கத்தி, இரத்தத்துக்கு இரத்தம், முல்லை முள்ளால் தான் எடுக்கணும், இதுதான் அவங்க கொடுத்தது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த 85 லட்சம் ஓட்டையும் போட்டுருவாங்க, இவங்க நமக்கு கில்லாடிக்கு கில்லாடி அப்படின்னு சொல்லி தான் 2016 திமுக 85 லட்சம் ஓட்டு 2016 கணக்கு காமிச்சிருக்காங்கன்னா, இப்போ இன்னும் 9 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 85 லட்சம் போலி வாக்காளர்களை வச்சு தான் 2017 ஜெயலலிதா ஜெயித்த உடனே 2021 சட்டசபை தேர்தலில் இவங்க ஜெயித்தது அதை வச்சு தான். 2019 பார்லிமெண்ட் தொகுதியில் திமுக இங்கே 40க்கு 40 ஜெயித்ததும் இந்த 85 லட்சம் கள்ள ஓட்டை வச்சு தான். 2024 பாராளுமன்ற தொகுதியில் 40க்கு 40 ஜெயித்ததும் அந்த 85 லட்சம் டு 1 கோடி கள்ள ஓட்டை வச்சு தான். அன்று ஜெயலலிதா அவர்கள் 2016 உயிரோடு இருக்கும்போது இவர்கள் கில்லாடிக்கு கில்லாடியாச்சே, இந்த கள்ள ஓட்டை பூரா அவங்க போட்டுருவாங்கன்னு சொல்லி அன்று தேர்தல் கமிஷனுக்கு இவங்க திமுக மனு போட்டு எதிர்ப்பு தெரிவித்து இதையெல்லாம் நீக்குங்கள்னு கொடுத்தாங்களே. அப்போ அதை நீக்கும்படி தானே இப்போ நடந்து கொண்டு இருக்கிற சாரு இப்போ மட்டும் ஏன் எதிர்க்கிறாங்க? சீமான் சொல்லியிருக்கார் ஒரு வீடியோவில், திமுக ரெட்டை வேடம் போடுறாங்க, ஒரு பக்கம் சாரை எதிர்த்து கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், இன்னொரு பக்கம் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ எல்லாம் இவங்களே அரசாங்கத்திலிருந்து தேர்தல் கமிஷன் சார்பாக இவங்களே நியமித்து கணக்கெடுக்க வைக்கிறாங்க, இவங்களை நம்ப முடியலைன்னு சொல்கிறாங்க. அதனால் இரட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு பக்கம் பிஎல்ஓவை அனுப்பி கட்சிக்காரங்களெல்லாம் போய் அனுப்பி அவர்கள் மிரட்டுவதாக எல்லாம் செய்தி வந்திருக்கு. பிஎல்ஓவாக இவங்களை நீக்காத, இவங்களை இது பண்ணுன்னா சொல்லுவதாக அங்கிருந்தும் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. ஆக இவர்களுக்கு ஆபத்து வரும்போது பூரா அந்த சாரை ஆதரிப்பது, இவர்களுக்கு பெரிய தலைவர்கள் இல்லை, கள்ள ஓட்டு போடும் தலைவர்கள் இல்லைன்னா அமைதியாக இருந்து சாரை எதிர்ப்பது. இப்போது பெரிய தலைவர்கள் இல்லை, இவர்கள் கள்ள ஓட்டை போட்டால் அதை தடுக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எதிர்க்கட்சியில் இல்லை. அதனால தான் இவர்கள் இப்போ எதிர்க்கிறாங்க சாரை. அதற்கு முன்னால் அதை ஆதரித்து பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். டிடிவி தினகரன்லாம் நின்னார். அப்போ ஹைகோர்ட்லேயே கேஸ் போட்டிருக்காங்க, இதில் நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க ஆர்கே நகரில், அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் தேர்தல் நடத்தணும்னு போய் வழக்கு போட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க. அப்போது மட்டும் சார் இனித்தது காரணம், எதிர்க்கட்சியில் மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தார்கள், நம்மளால் கள்ள ஓட்டு போட முடியாது, திருட்டு ஓட்டு போட முடியாது. ஆனால் இன்று எதிர்க்கட்சிகளில் மிகப்பெரிய தலைவர்கள் இல்லை, அவர்களால் நாம் கள்ள ஓட்டை போடுவதை தடுக்க முடியாது, அதனால் சார் என்று கசக்கிறது அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக விஜய் இதை புரிஞ்சுக்கங்க. சாரை எதிர்ப்பது நாட்டு நலனுக்கு நல்லதல்ல. விஜய்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி, செத்தவங்க ஓட்டெல்லாம் எடுக்கவே கூடாதுங்கிறீங்களா? நீக்கவே கூடாதா? அப்படியே தான் வச்சுருக்கணுமா? இடம் மாதிரி போனவனெல்லாம் நீக்கக்கூடாதா? புதிய திட்டத்தில் ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா அதில் சில இதுங்க இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஃபில்லப் பண்ண ரொம்ப பேருக்கு தெரியலை. நிறைய விஷயம் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குறாங்க, நிறைய ஆதார் கார்டு கேட்குறாங்கன்னா கேட்கத்தான் செய்வாங்க. உங்களுடைய அடையாளம் சரியாக இருக்காங்கிறத பார்க்கத்தானே கேட்பாங்க. பேங்க்குக்கு போகிறீங்கல்ல, ஒரு சின்ன அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ விஷயம் கேட்குறான், அது கொடுக்குறீங்கல்ல, ஏன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு அதில் அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு தானே. அதே மாதிரி தான் ஓட்டர் ஐடி கேட்குறதெல்லாம் கொடுங்க, உங்களுடைய அடையாளத்தை நிரூபிங்க, நேர்மையான கார்டை வாங்கி வச்சுக்கோங்க ஆதார் மாதிரி. அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். விஜய் போன்ற அரசியல்வாதிகள் இதை எதிர்ப்பது
மிகப்பெரிய சரியான முடிவு அல்ல அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தை, அந்த போராட்டம் தேவையற்ற போராட்டம் அப்படிங்கிற கருத்தை அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். நவம்பர் 13 திமுககாரவங்க திகாரவங்கெல்லாம் அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, பெரியார் நாள். இன்றைக்கி வந்து பெரியார் நாளாம். அப்படின்னா பெரியார் பிறந்த நாளா? அது பிறந்த நாள் இல்லை, பெரியார் பிறந்த நாள் இல்லை, ஆனால் பெரியார் நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா 1938 இதே நவம்பர் 13 தான் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தாங்க 1938. நல்லா யோசிங்க, அவர் பிறந்தது 1879. ஆக 59 வயசு ஆகும்போது அவரை பெரியாருன்னு அழைச்சி பட்டத்தை கொடுத்துட்டாங்க. நவம்பர் 13 59லே. அது அன்று இருந்த திராவிட இயக்கம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற திராவிட இயக்கம் 65 வயசுலே இளைஞரணி செயலாளராக இருந்தாங்க. 65 வயசில். இப்போ இருக்கிறவங்க 50 வயசு வரப்போது இளைஞரணி. ஆனால் அன்னைக்கு பெரிய ஈவேராவை 59 வயசுலே பெரியார் பாணின்ட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. அப்போ அந்த காலத்தில் 59 வயசுனா கிழங்குற மாதிரி ஒரு இது. இன்றைக்கி தான் இளைஞரணிக்கு இருக்காங்க அது மாதிரி. இப்போ இன்றைக்கி ஆனால் அவர் வேடிக்கை 1938 அவர் பெரியாருன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுலேருந்து 11 வருஷம் கழித்து 1949 அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். பெரியார்னு சொன்ன 11 வருடம் கழித்து அவர் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா ஒரு 1973 இவங்க பெரியார்னு பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவர் வந்து உங்களுக்கு 35 வருஷம் வாழ்ந்திருக்கார். அதனால் பெரியார் நாள்னா அவங்க கொண்டாடுவதை நாம் தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா என் மேலே போட்ட வழக்கில் ஒரு வழக்கு என்னென்னா, பெரியாரை நான் தாக்கி பேசினேன், ஈவேராவை தாக்கி பேசிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்ன வந்ததுன்னா, நான் தாக்கி பேசலை, ஈவேராவை சீமான் தாக்கி பேசினார். சீமான் ஈவேராவை பற்றி மோசம் அது நான் மோசம்னா அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் கொச்சையான வார்த்தையில் பேசியிருக்காரு. அப்போ நான் அதுக்கு என்ன சொன்னேன்னு கேட்டேன்னா, எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு நான் என்ன பதில் வீடியோ சொன்னேன், ஏன்ப்பா சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அவர் ஈவேராவை பற்றி அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணார், வழப்பு மழை பண்ணார்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலே நடந்த விஷயம் தானே. அதுக்கு போய் சீமானை ஏன்ப்பா திட்டுறீங்கன்னு உண்மையிலே திட்டின சீமா மேலே கேச போடல, ஆனால் என் மேலே கேச போட்டான். என் மேலே போடப்பட்ட 3 வழக்கில் ஒரு வழக்கு ஈவே ராமசாமி அவர்களை, பெரியார்னு அழைக்கப்படும் ஈவே ராமசாமி அவர்களை இப்போ சீமான் பேசினதில் என்ன தவறுன்னு கேட்டேன். ஆனால் நீதிமன்றம் வந்து இதெல்லாம் ஒரு வழக்கா, நீதிபதி அப்படியே கேட்டேன், இதெல்லாம் ஒரு வழக்கா, பேசினவர் மேலே கேஸ் போட்டிங்களான்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் பேசினவர் மேலே கேஸ் போடல, அப்புறம் இவர் மேலே போய் என்னென்னு அந்த வழக்கை வந்து அவங்க எடுத்துக்கலை. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஈவேராவை பற்றி பேசினதுக்கு என் மேலே வழக்கு பாய்ந்தது. சீமான் மீது ஒரிஜினலாக பேசிய சீமான் மீது வழக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், அவங்க தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள். இன்றைக்கி பெரியார் நாள்னு அவங்க கொண்டாடுவது அவர்கள் உரிமை. ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியார்னு ஏன் கொடுத்தாங்க பட்டம்? அதுக்கப்புறம் அவர் எப்படி கல்யாணம் பண்ணார், 2வது கல்யாணம், வளர்ப்பு பண்ணை அப்படிங்கிறது. அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து நான் ஈவேரான்னு ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் பெரியாருங்கிற பட்டத்துக்கு வள்ளுவர் சொன்னதை தான் நான் எடுத்துக்க முடியும். ஆனால் வள்ளுவர் சொல்கிறது வந்து பெரியார் இல்லை, பெரியர் அப்படிங்கிறார்கள். அது எதுக்காக துணை எழுத்து இல்லை. வள்ளுவர் சொன்ன பெரியார், பெரியர் செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு சொல்லி ஈவேரா சொல்லியிருக்கு. இவர் திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கார் பெரியார் பற்றியும் பெரியரை பற்றியும். ஸோ வள்ளுவர் சொன்ன பெரியாரை தான் நாங்கள் வந்து மதிப்போம். இவர்கள் தாங்களாக வைத்து கொண்ட பெரியார் வந்து அவர்கள் கொண்டாடட்டும். இருந்தாலும் அதனால் இந்த பெரியார் தினம், இன்றைக்கி பெரியார் நாள் அப்படின்னு ஏன் வந்ததுங்கிறதுக்கான ஒரு விளக்கமாகத்தான் இந்த கருத்தை தெரிவிக்கிறோம். அடுத்தது இளம் இளம் 14 வெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி கர்நாடகாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. காரபங்களா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய கம்பெனி, லக்ஸூரியஸ் ஃப்ளாட், அதாவது ஆடம்பரமான வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அது எப்படி 500 கோடியிலேருந்து 2000 கோடி
அந்த இதில் வந்து ஏன்னா ஒரு 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 வீடோட விலையே 9.5 கோடி. ஒரு வீடோட விலை ஜெகஜகன்னு அரண்மனை மாதிரி இருக்குது. அதை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூருக்கு பக்கத்தில். கடைசி என்னடா இவ்வளோ பெரிய ஆடம்பரமான கம்பெனி, 9 கோடி ஒரு வீடோட விலை. இது மாதிரி பல வீடுகள் அதில் எல்லாம் கணக்கு போட்டால் 2000 கோடி வருதுன்னு சொல்கிறாங்க. 500 கோடியிலேருந்து 2000 கோடி அப்படி எது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இதுக்கு யார் உரிமையாளர் பேர்னு பார்த்தா நம்ம அண்ணாமலை பேர் வருது. அதுக்கு ஆதாரம் இருக்குது. ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ரெக்கார்டில் வந்து அதுக்கு ஆதாரம் இருக்குது. ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் யாராச்சும் பார்க்கணும்னா ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் போய் அந்த LM14ங்கிற இதை போட்டிங்கன்னா குப்புசாமி அண்ணாமலை அவர் தான், அவர் இப்போ இதில் தான் ஒன் ஆஃப் த டைரக்டர், அவர் தான் மெயின் டைரக்டர்னு வருது. இது நான் இது 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. நம்ம பேசலை. ஏன்னா எதிரானவர்கள் பேசுகிறாங்க. அதுக்கு இந்த ஆதாரம் மட்டும் போதாது. அண்ணாமலை என்ன பதில் சொல்கிறாரோ அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு விட்டோம். இப்போ அண்ணாமலை பதில் சொல்லிட்டாரு. ஆமாய்யா, என்ன தப்பு? நான் சாப்பாடு சாப்பிட வேணாமா? நான் வாழ வேணாமா? நான் இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கிறது என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வீடியோவை பாருங்கள். நான் பிஸ்னஸ் செய்கிறேன், அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கன்னா, இந்த பணத்தை வாங்கன்னா, என்னுடைய தொழில் நான் செய்கிறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன், என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன். இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கேருந்து சாப்பிடுவேன், என் குழந்தைங்களுக்கு எங்கேருந்து ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆக அப்போ அண்ணாமலை ஒத்துக்கிட்டார். அந்த பெங்களூருக்கு பக்கத்தில் 2000 கோடிட்ட இதில் ஒரு இப்போ ஆரம்பித்த கம்பெனி இவருடைய கம்பெனின்னு ஒத்துக்கிட்டார். என்ன தப்புன்னு கேட்குறாரு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எது வாங்கினாலும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. என் மேலே வழக்கு போடும்போதே இவங்க வந்து போலீஸ்காரங்க கேட்டது உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு தான் கேட்டாங்க. வாடகை வீடுனா நம்பவே மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னோம்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூப் ஆரம்பித்தாலே நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துடுற மாதிரி தான் நினைக்கிறாங்க. யூடியூப் ஆரம்பித்தாலே நீயே பொது வாழ்க்கையா நீயே அப்படிங்கிறாங்க. வீடு வாங்கினியான்னு என்ன கேட்குறாங்க. இல்லைனாலும் நம்ப மாட்டேங்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஃபுல்லாக எடுத்து வெரிஃபை பண்ணி என் பேரில் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அதோட ஓஞ்சி போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு. அப்படி எதிர்பார்ப்பு. அப்போ அரசியல் கட்சிகள்லையும் எதிர்கட்சி இதுங்களெல்லாம் இருந்தால் நீங்கள் மக்களுடைய இதுக்கு மக்கள் மன்றத்தில் இருக்கீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் ஒரு இது எதிர்கட்சி பூரா கோடீஸ்வரனாக இருக்கான். அவங்க ஆளுங்கட்சிகிட்ட இருந்து பணம் வாங்குகிறான். அப்போ முதல்ல நீங்களே ஏதோ ஒரு 80 கோடின்னு ஒரு வீடு இல்லை நிலத்தை மட்டும் வாங்கினீங்கன்னு குற்றச்சாட்டு வந்தது. இப்போ அது போய் செங்கல் சூழல்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது, பால் பண்ணைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இப்போ 2000 கோடி 500 கோடி இருந்து 2000 கோடியில் ஆடம்பர பங்களா கட்டப்படுதுன்னா நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது இந்த பணம் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும். நாங்கள் யாராக இருந்தாலும், அது ஸ்டாலினாக இருந்தாலும், அவர் உதயநிதியாக இருந்தாலும், அண்ணாமலையாக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும், மக்கள் மன்றத்தின் முன் நாங்கள் பல கேள்விகளை கேட்கணும். அது எங்களுடைய கடமை. மக்களுக்கு வந்து உண்மை தெரியும் அப்படிங்கிறது தான். அண்ணாமலை ஒத்துக்கிறாருன்னா இப்போ இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி வங்கியிலேருந்து லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணுமே. அதுக்கு இணையான சொத்தை கொடுத்தா தானே அவன் வந்து கொடுப்பான். இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று மக்களும் கேட்கத்தான் செய்வார்கள், எங்களை போன்றவர்களும் கேட்கத்தான் செய்வார்கள். அண்ணாமலை இந்த மக்கள் மன்றத்தில் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியிலேருந்து பணம் வாங்கியதாக பல குற்றச்சாட்டுகள் வந்தது. மந்திரிகள்கிட்ட இருந்தெல்லாம் வந்ததாக பல குற்றச்சாட்டுகள் வந்தது. நீங்களே டிஎம்கே ஃபைல்ஸ்னு திமுகவை எதிர்த்து போடும்போது அப்போ உங்கள் மேலே அண்ணாமலை ஃபைல்ஸ்னு இப்போ போடலாம்ல. பொதுமக்கள் இப்போ நீங்கள் நல்லா ஒன்று யோசிங்க. அவர் வாடகையே வந்து என் நண்பர்கள் தான் கட்டுறேன்னாரு. 2000 கோடி ப்ராஜெக்டை போடுறாங்கன்னா 500 கோடியிலேருந்து 2000 கோடி வரை வாடகையே நண்பர்கள் கட்டுறவருக்கு வந்து எப்படி இந்த பணம் வந்தது அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்டுத்தானே ஆகணும். இன்னொன்று நல்ல பொதுமக்கள் கவனிங்க. இந்த அண்ணாமலை மேலே வந்த ஊழலை பற்றி திமுக மீடியாக்கள் பூரா அடக்கி வாசிக்கிறாங்க. ஒரு திமுக மீடியாவை கூட அதை போடல. காரணம் பணம் கொடுத்தது அவர்கள் அப்படிங்கிறது தான் இவ்வளோ மற்றவங்களோட குற்றச்சாட்டு. அடக்கி வாசிக்கிறாங்க திமுகக்காரவங்க. இதே நம்ம விஜய் மேலே ஒரு சின்ன இது வந்துட்டால் அதை பெருசுப்படுத்தி விஜய் அசிங்கப்படுத்தக்கூடிய திமுகவும் திமுக மீடியாக்களும் அண்ணாமலை இவ்வளவு பணத்தில் இதுங்கெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கும்போது அதை வெளியே கொண்டு வராமல்
அவருக்கு துணையாக திமுக மீடியாக்கள் மௌனம் காப்பதின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அவர்களுக்கும் கேள்வியாக விடுக்க விரும்புகிறேன். அதனால் இதற்கு அண்ணாமலையே பதில் சொல்லிவிட்டார் ஆம் என்று. அப்படியானால் இந்த பணம் எங்கிருந்து வந்ததுங்கிறதுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். எல்லாம் பேங்க் லோன் போட்டேன்னு ஏமாத்தாதீங்க. அப்படி நீங்களும் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டே தவறான முறையில் பணம் சம்பாதித்திருக்கிறீர்கள்ங்கிற குற்றச்சாட்டை உங்கள் மீது மக்கள் மன்றத்தில் நாங்களும் வைக்க விரும்புகிறோம். இதை நல்லா வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் இதை பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தியை 2 நாள் கழித்து பேசுனதுக்கு காரணம் அண்ணாமலை பதில் சொல்லட்டும் என்பதற்காகத்தான். என்று அண்ணாமலை ஒத்துக்கொண்டு விட்டார். அதனால் மக்கள் மன்றத்திற்கு இந்த பணம், இந்த லோன் எடுத்தாலும் அதற்கான முன்பணம், அதற்கான சொத்து இதெல்லாம் எங்கேருந்து கொடுத்தீங்க, எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.